ஒரு சின்னஞ்சிறு வீடு ஒன்று தீப்பிடித்து கொண்டது. வெயில் காலம், குடிசை வீடு, ஓலை கூரை, ஓலை சுவர், ஓலை கதவு. தகப்பன் காலையிலே எங்கோ வேலைக்கு சென்று விட்டார். தாய் தண்ணீர் எடுப்பதற்காக சற்று தூரமான கிணத்தடிக்கு சென்று விட்டார்கள். ஒரு பச்சளம் குழந்தை மாத்திரம் உள்ளே தொட்டிலே தூங்கி கொண்டிருந்தது. வீடு தீப்பிடித்து கொண்டது. வெயில் நேரம் வீடு தீப்பிடிச்சா வேகமாக காற்று வீசும். இன்னும் வேகமாக தீ பரவினது. உள்ளே தீயின் வெம்மை தாழாமல் அந்த குழந்தை கதறி கதறி அழுகிறது. சுற்றத்தார் எல்லாரும் வந்து கூடினார்கள். ஐயோ, உள்ள ஒரு குழந்தை இருக்குதே, காப்பாற்றணுமே, என்ன செய்யலாம் என்று ஆளாளுக்கு ஒவ்வொரு யோசனையை சொன்னார்கள். ஒருத்தர் சொன்னார், ஒரு புளிய மரத்தின் கிளை அந்த வீட்டு கூரை மேலே போகுது, அந்த கிளை வழியாக சென்று அந்த கூரையை பிரித்து அந்த குழந்தையை தொட்டிலோடு தூக்கி விடலாம். இன்னொருத்தர் சொன்னார், அதெல்லாம் முடியாதுப்பா, போகிற ஆள் செத்து போயிடும், நாம் மண்ணை கொண்டு வந்து போடுவோம், தண்ணியை ஊற்றி அணைப்போம், எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்றுவோம். ஆளாளுக்கு ஒவ்வொரு வழிகளை தேடி தேடி அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். குழந்தை உள்ள கிடந்து கதறி கதறி அழுது. இப்போ பாருங்க, ஒரு பெண்மணி வேகமாக ஓடி வந்தாள். அலறிக்கொண்டு வந்த வேகத்தில் அந்த நெருப்புக்குள்ளே புகுந்தாள். உள்ளே சென்று குழந்தையை தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு வீடு கீழே விழ விழ அந்த நெருப்பை தாண்டி வந்து வெளியே வந்து சுருண்டு விழுந்து குழந்தையை காப்பாற்றி விட்டாள். யாரவள்? அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளையின் துயரம் இல்லையா? அந்த அம்மா தண்ணி எடுக்க போயிருந்தாங்க. யாரோ சொன்னாங்க வீடு தீப்பிடிச்சிட்டுன்னு. ஓடி வந்தாங்க. எப்படி இந்த பிள்ளையை காப்பாற்றலாம் என்று மார்க்கங்களை தேடுவதற்கு அந்த தாய்க்கு அவகாசம் இல்லை. ஏன் தெரியுமா? நெருப்பில் கிடந்து துடிக்கிறது அவளுடைய இரத்தம், அவளுடைய மாம்சம். ஆகவே அவள் மார்க்கங்களை தேடவில்லை, தானே மார்க்கமானாள். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். மற்ற மார்க்கங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? நீ பாவத்தில் கிடக்குதியா, கிணத்துக்குள்ள கிடக்கிறேன்னு வையே, அந்த கல்லில் ஒரு காலை வச்சு இந்த கல்லில் ஒரு கையை பிடிச்சி மெது மெதுவாக மேலே ஏறி வந்துவிடு என்று மார்க்கங்களை கற்பித்தன. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கிணத்துக்குள்ள கிடக்குதியா, நான் வரேன்ப்பா, நான் உன்னை தூக்கி மேலே கொண்டு வருகிறேன். ஏன் அவர் இறங்கி வந்தார் தெரியுமா? இந்த உடல் அவர் படைத்த உடல். இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஜீவன் அவர் ஊதிய ஜீவன். ஆகவே தான் மனுக்குலத்தை மீட்பதற்காக பரமபிதா தம்முடைய சொந்த குமாரனை இந்த மண்ணுக்கு அனுப்பினார். இந்த அன்பின் எல்லையை உங்களால் என்னால் அளக்க முடியாத அன்பானவர்களே. அந்த அன்பை அறிகிறதற்கே ஒரு அறிவு வேணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தொங்கினார். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு அழகிய பாடல் உண்டு, சேர்ந்து பாடலாமா? சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, தீருரத்தம் ரத்தம் தீருவிழாவில் வடியுது பாரே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, தீருரத்தம் ரத்தம் தீருவிழாவில் வடியுது பாரே. மிகுந்த பரிசத்தால் கொண்டாரே, மோட்ச மகிமை நினைக்குவாரே. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். என்ன விலையை கொடுத்தார்?
யாரும் கொடுக்க முடியாத ஒரு விலைமதிப்பற்ற தம்முடைய உயிரை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஆகவே தான் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்றால் அதனுடைய அடிப்படை பொருள் என்ன? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். நான் வாழ்வது இனி எனக்காக அல்ல, என்னுடைய சொந்த விருப்பம், என்னுடைய வீம்பு, என்னுடைய வைராக்கியம், என்னுடைய சித்தம் இனி எனக்குள்ள செயல்படாது. ஆண்டவர் என்னிடத்தில் எதை விரும்புகிறாரோ நான் அதை மாத்திரம் செய்வேன். இதுதான் அதனுடைய பொருள். நேற்றைய தினத்திலே நாம் ஆண்டவருடைய எருசலேம் பவனியை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமரத்தை சபித்தேன்னு தொடங்கிடுவீங்க. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் தெரியுமா? அத்திமரத்தை சந்தித்தேன்னு சொல்லணும்னு நினச்சேன். ஒரு அத்திமரத்தை சந்தித்த நிகழ்வையும் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்த நிகழ்வையும் நாம் தியானிக்கலாம். அத்திமரத்தை சபித்தேன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன்னா ஒருத்தர் அப்படி சொன்னார் அங்கே பைபிளில். யார்? பேதுரு. இயேசு கிறிஸ்து அந்த அத்திமரத்தை தேடி வந்தார். ஏனென்றால் அது இலைகள் அடர்த்தியாக இருந்தது. அத்திமரத்துக்கு ஒரு குணம் உண்டு, இலைகள் அடர்த்தியாக இருந்தால் அதில் பழம் இருக்கும். ஆனால் இந்த அத்திமரத்தில் இலைகள் அடர்த்தியாக இருந்தன. அது அத்திப்பழ காலமும் அல்ல. ஆண்டவருக்கு பசி இருந்தது. அத்திப்பழ காலம் இல்லாமல் இருந்தாலும் அந்த மரத்தில் ஏதாவது கனிகள் கிடைக்குமான்னு தேடி வந்தார். அது பழங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டிருந்ததே ஒழிய பழங்கள் இல்லை. அப்போ ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணார்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க. உண்மையிலே அது ஒரு ஜெபம் தான். நீங்கள் அந்த வேத பகுதியை எடுத்து பாருங்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம், மார்க்கு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து இயேசுவை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். ஆனால் ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இனி உங்கள்கிட்ட கனியே கிடைக்காது, இது ஒரு ஜெபம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், அது ஒரு ஆசீர்வாதம். நீ விடுதலை பெறுவாய், இது ஒரு ஜெபம். இயேசு கிறிஸ்து அத்திமரத்தின் நிகழ்வை ஒரு ஜெபத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் போகும். இந்த அத்திமரத்தில் கனி கிடைக்காமல் போகட்டும் என்று சொன்னால் போகும். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பிறரை மன்னித்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஜெபத்துக்கான விளக்கமாக அத்திமரத்தின் நிகழ்வை ஆண்டவர் குறிப்பிட்டாரே ஒழிய ஆண்டவர் எதையும் சபிக்கிறவர் அல்ல. சாபமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார்ல, சொல்லிட்டு அவர் சபிப்பாரா? ஏற்கனவே அவரே படைத்த ஒரு மரத்தின் கனியின் வருகை அவர் நிறுத்தினார். பிதா அதை செய்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுதலை நிறைவேற்றினார். ஆகவே இனிமே அத்திமரத்தை இயேசு சபித்த நிகழ்வுன்னு பேசாதீங்க, ரைட்டா? ஆண்டவர் சபிக்க மாட்டார். பேதுருனுடைய இன்டர்பிரட்டேஷன் தான் அது. நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு. இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, அநேக தேவ மனிதர்களிடத்திலே நான் கேட்டு கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எவரையும் சபிக்க
மாட்டார். ரைட். இந்த சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்கின்ற சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம் அன்பானவர்களே. இந்த அத்தி மரத்தை பார்த்து இனி உன்னிடத்திலே கனிகள் ஒன்றும் கிடைக்காது என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? இந்த அத்திப்பழ காலம் இல்லாதிருந்த போதும் வழியோரம் நின்றபடி அடர்த்தியாக இலைகளால் தனக்கு கனி உள்ளது போல் காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வந்த ஒரு அத்தி மரம். அது கனி இருப்பது போல ஒரு தோற்றம், பார்க்கறதுக்கு கனி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் என்ன இருக்காது? கனி இருக்காது. இந்த குணத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? மாய்மாலம் என்று பெயர். மாய்மாலம் என்றால் இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரி காட்டுவது. மனுஷர்களுக்கு முன்பாக தன்னை நல்லவன் போல காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே நல்லவன் இல்லாமல் இருப்பது மாய்மாலம். மாய்மாலம் என்கிற வார்த்தை நம்முடைய புஸ்தகத்தில் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை திருவிவிலியத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால் வெளிவேஷம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வெளிவேடக்காரர்களாக இராதீர்கள். இயேசு கிறிஸ்து மாய்மாலம் பண்ணாதீங்கன்னு யாரை அதிகமாக கண்டித்தார்? வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர், அதாவது ஆன்மீக தலைவர்களை, சமய தலைவர்களை, எங்களை போன்ற பிரசங்கிமார, எங்களை போன்ற ஊழியக்காரர்களைத்தான் ஆண்டவர் அதிகமாக இந்த மாய்மாலத்தை குறித்து கண்டித்தார். ஏன்னா அவங்கள்ட்ட தான் மாய்மாலம் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. மத்தேயு நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், மத்தேயு 23ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை பாருங்கள், வாசிங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. வெளியில ரொம்ப அழகா நீ மெழுகி கொள்ளுகிறாய், பாத்திரத்தின் வெளிப்பக்கத்தை ரொம்ப அழகாக நீ நல்லா பாலிஷா ரொம்ப வெளிப்படையாக பளபளன்னு நீ தேய்த்து திருத்தி மினுக்கி கொள்ளுகிறாய். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? அசுத்தமாக இருக்கிறது. உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருந்தால்தான் வெளியே சுத்தமாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் போதித்தார். அடுத்த வசனம் பாருங்க, 27. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று ஆண்டவர் சொன்னார். கல்லறை என்பது மனித உடல்களை புதைக்கின்ற இடம். ஒரு மனித உடலை புதைத்த பிறகு நீங்கள் யாரும் அதை மீண்டும் ஒரு முறை தோண்டி பார்க்க விரும்ப மாட்டீர்கள். ஏனென்றால் அது அழுக்குகளினால் நிறைந்து போயிருக்கும், எல்லாம் கெட்டு போயிருக்கும். ஆனால் மேலே மாத்திரம் ரொம்ப அழகாக வெள்ளையடித்து வச்சுருப்பாங்க. என்ன ஒரு ஊமை ஆண்டவர் சொல்கிறார் என்று பாருங்கள். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறார் என்றால் இருதய சுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். புறம்பான அலங்காரத்தையும் புறம்பான கிரியைகளையும் ஆண்டவர் பார்க்கிறதில்லை. இந்த மாய்மாலத்துக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. மாய்மாலத்துக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. அதில் ஒரு 3 பிள்ளைகள் யாரெல்லாம் நம்ம பார்க்கலாம். மாய்மாலத்தின் பிள்ளைகள் என்று அவர்களுக்கு நாம் பெயர் சூட்டலாம். முதலாவது மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும்
அளக்கப்படும். நான் வாசிக்கிறேன். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். மாய்மாலத்தின் ஒரு பிள்ளை யார் தெரியுமா? அடுத்தவனை குற்றம் சாட்டுறது. பிறனை நீங்கள் குற்றம் சாட்டும் போது ஒரு விரல் தான் அந்த ஆளுக்கு நேராக நீளுது, 3 விரல் எனக்கு நேராக நீளுது இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தவங்கிட்ட நீ குற்றம் சாட்டுக்கிற முன்னால் முதலாவது உன்னை நீயே ஆராய்ந்து பார். அடுத்தவர் கண்ணில் ஒரு துரும்பு இருக்கும்போது உன்னுடைய கண்ணில் என்ன இருக்குது? உத்திரம். உத்திரம் கண்ணில் வைக்க முடியாது இல்லையா? ஆனால் நம்ம கண்ணில் ஒரு துரும்பு விழுந்துட்டா அது நமக்கு உத்திரம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? பெருசாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அடுத்த ஆள் கண்ணில் துரும்பு விழுந்துட்டா நமக்கு அது கஷ்டமாக தெரியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. பிறரிடத்திலே குற்றம் நாம் காண்போம் இல்லையா? நம்ம பார்க்கும்போது தெரியும் அவங்கள்ட்ட இது தப்பு அது தப்புன்னு நமக்கு தெரியுது. தெரிஞ்சால் என்ன பண்ணணுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதலாவது உன்னிடத்தில் அதே தப்பு இருக்கான்னு பாரு. நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெரியும் அன்பானவர்களே, நம்ம ஒன்றும் ரொம்ப 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 நல்லவங்க ஒன்றும் கிடையாது. பிறருடைய தவறை நாம் பார்க்கும்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு நன்றாகவே தெரியும் அதே தவறு ஒருவேளை வெளிப்படையாக இல்லாமற் போனாலும் உள்ளார்ந்த பிரகாரமாக நமக்குள்ளே இருக்கிறது என்று நமக்கு தெரியும். முதலாவது உன்னிடத்தில் இருக்கிற அந்த தப்பை நீக்கு. இரண்டாவது என்ன செய்யலாம்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அந்த வார்த்தையிலே ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். என் கண்ணில் இருக்கிற துரும்பை நான் எடுத்துட்டேன், அந்த தவறு என்னிடத்தில் இருக்கிறதா என்று நான் என்னை ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தி கொண்டேன். இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன? அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்க்க வேண்டும். வகை பார்த்தல் என்றால் என்ன? கண்ணில் துரும்பு விழுந்தால் எப்படி எடுப்பீங்க? அடுத்த ஆள் கண்ணில் ஒரு துரும்பு இருக்குது, உறுத்திட்டே இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி எடுப்பீங்க? 2 பேர் சேர்ந்து அவன் தலையை பிடிச்சிக்கடா, 2 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க, சின்ன ஒரு கம்பை கொண்டு வந்து அப்படி குத்தி எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்கள்ல. எப்படி எடுப்பீங்க? ஒரு அழகான துணியை எடுத்து மெதுவாக சுற்றி சுருட்டி கண்ணை அப்படியே திறந்து லேசாக தட்டி, இல்லைன்னா சுத்தமான தண்ணியை கொண்டு போய் அதில் முகத்தை முக்கி கண்ணை தட்டி முழிச்சு, இதுக்கு என்ன அர்த்தம்? துரும்பை எடுத்து போட வகைப்பார். இதன் பொருள் என்ன? பிறடத்தில் ஒரு தப்பு கண்டா நீ வீடு வீடாக போய் கொட்டடிச்சு, தெரியுமா விஷயம், இன்னார் கதை இப்படியாக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் துரும்பை எடுத்து போட வகை பார்க்கவில்லை, துரும்பை கம்பியினால் இந்த கத்தினால் குத்தி கிழிக்கிறீர்கள், கண்ணை கெடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒருத்தரிடத்துல தப்பு கண்டா அந்த தப்பை சொல்றது எப்படி? ஒரு அன்பான அணுகுமுறை, ஒரு இணக்கமான அணுகுமுறை. அன்பானவர்களே, பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு கடினமான சம்பவம் நடந்துன்னு வைங்க, அவருடைய பிள்ளைகளை குறித்த ஒரு சங்கடமான ஒரு காரியம் உங்கள் செவிகளுக்கு வந்ததென்று வையுங்கள். என் பிள்ளைக்கு அப்படி வந்தால் நான் எப்படி அதை டீல் பண்ணுவேனோ அதே மாதிரி அடுத்தவன் பிள்ளைக்கு வந்தால் நான் அதை டீல் பண்ணணும். அந்த அணுகுமுறை இருந்தால் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா மரியாதையாக மூச்சு காட்டாமல் உட்காந்துக்கிடணும். நான் இதற்கு முன்னால் ஊழியம் செய்த ஒரு திருச்சபையிலே ஒரு முறை ஒரு தந்தை என்னை ஜெபத்துக்கு அழைத்தார். ரப்பர் தை நடுறதுக்கு ஜெபத்துக்கு அழைத்தார். வழக்கமாக அந்த ஊரில் கூப்பிட மாட்டாங்க, அவர் கூப்பிட்டார். நானும் போனேன். வேறு யாரும் இல்லை, அவர் மட்டும் நானும் உண்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தது. குடும்பத்துக்காரங்களுக்கு கூட யாரும் வரல. ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகமும் இருந்தது. ஜெபம் பண்ணி முதல் கன்றை நட்டாயிற்று. நட்டு முடித்து நான் கிளம்புறேன்னு சொன்னபோது அவர் என் பக்கத்தில் வந்தார்.
அவர் கண்ணெல்லாம் கண்ணீராக நிறைஞ்சிருந்து அவருடைய குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு சங்கடமான ஒரு விஷயத்தை, வெளியே யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை என்னிடத்தில் மிகுந்த துக்கத்தோடு பகிர்ந்து கொண்டார். நான் அதை நினச்சி பார்த்தேன். இப்போது ஒரு தந்தை, அன்புள்ள ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்தில் நேர்ந்த ஒரு நிகழ்வை குறித்து எவ்வளவு கரிசனையோடும் கவனத்தோடும் அன்போடும் துக்கத்தோடும் பகிர்ந்து கொள்கிறார். அதே கரிசனை உங்களுக்கும் அடுத்தவர் பிள்ளைகளை குறித்து இருக்கும் என்றால் நீங்கள் வாயை திறக்கலாம், இல்லைன்னா வாயை திறக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய வார்த்தையின் நோக்கத்தையும் பார்க்கிறார். நம்முடைய வார்த்தையின் நோக்கத்தையும் பார்க்கிறார். அந்த பிள்ளையை திருத்த வேண்டும், அந்த குழந்தையை திருத்த வேண்டும். ஒரு பிள்ளை வழி விலகி போகிறதை பார்க்கும்போது உங்கள் மனம் உங்கள் பிள்ளை போகிறதை போல துடிக்கும் என்றால் நீங்கள் பேசலாம். மாய்மாலத்தின் ஒரு குழந்தை யார் தெரியுமா? எளிதாக அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் தீர்ப்பிடப்படாதபடிக்கு நீங்கள் தீர்ப்பிடாதிருங்கள், குற்றம் சாட்டாதிருங்கள். குற்றம் சாட்டுகின்ற குணம் யாருடையது தெரியுமா? யாருடையது? பிசாசின் குணம், குற்றம் சாட்டும் குணம். யோபை குறித்து குற்றம் சாட்டுவதற்காக பரலோகத்துக்கே போனான் பிசாசானவன். தேவனாகிய கர்த்தர் கேட்டார், பாத்தியா என் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு. அதுக்கு யோபு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவன் ஏன் நல்லவனாக இருக்கிறான் தெரியுமா? நீங்கள் அவனை சுற்றி வேலி வச்சிருக்கீங்க, அவனுடைய பிள்ளைகளை சுற்றி வேலி வைத்திருக்கிறீர்கள், அவனுடைய குடும்பத்தை சுற்றி வேலி இருக்குது, அவனுடைய சரீரத்தை சுற்றி வேலி இருக்குது. 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அவனை போல நல்லவன்னு சொல்றதுல அர்த்தம் உண்டா? கொஞ்சம் அந்த வேலியை எடுத்து போட்டு பாருங்க, அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாமே. இது குற்றம் சாட்டுதல் தானே? நம்மை குறித்து பிசாசானவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் குற்றம் சாட்டுவான். ஆகவே குற்றம் சாட்டும் குணம் உள்ளவர்கள் பிசாசின் பின்காமிகள், மறந்துவிடக்கூடாது. மற்றவனை குற்றவாளி என்று தீர்ப்பது மாய்மாலத்தின் ஒரு கூறு. இரண்டாவதாக, மற்றவனை சுய விளம்பரம் செய்வது. மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தில் நேற்றைக்கு இந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். 3 விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று ஜெபம், ஒன்று தர்மம், இன்னொன்று உபவாசம். இவற்றை புகழ் விருப்பத்தோடு நாம் செய்தோமானால் நாம் பலனை அடைந்து தீர்ந்து விட்டது. தன்னுடைய புகழை தேடி தர்மங்கள் செய்கிறவர்கள், புகழை தேடி ஊழியம் செய்கிறவர்கள், புகழை தேடி மனுஷ புகழ்ச்சியை தேடுகிறவர்கள் மாய்மாலம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வேதபாரகர் பரிசேயரை குறித்து சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு அதுதான். மனிதர்கள் உங்களை புகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற ஒரு ஆசைதான். நம்ம யாராவது திட்டினாங்கன்னா நமக்கு பிடிக்காது, நம்ம யாராவது 4 நல்ல வார்த்தை சொன்னால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாரோடு பேசுவதை அதிகம் விரும்புவீர்கள் என்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய தப்பை யாராவது சுட்டி காட்டுறவங்க இருந்தால் அவங்கள்ட்ட பேச நீங்கள் விரும்ப மாட்டீங்க. நீங்கள் யாரோடு பேசுவதை விரும்புவீர்கள்? பிள்ளை நீ செய்து தான் சரி பிள்ளை அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி நல்லாள் உங்களுக்கு வேற இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய தவறுகளை எல்லாம் மறைக்கிறார்கள், உங்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். புகழ்ச்சி என்பது ஒரு மோசமான ஒரு புதைக்குழி. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து புகழ்ச்சியிலே மயங்கவும் இல்லை, இகழ்ச்சியிலே சோர்ந்து போகவும் இல்லை. அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு அருமையான வரி உண்டு. நீங்கள் கல்லால் என்னை காயப்படுத்தலாம், ஆனால் கடும் சொல்லால் என்னை நீங்கள் காயப்படுத்த முடியாது. அழகான வார்த்தை. கல்னால் எரிஞ்சு நீங்கள் என்னை காயப்படுத்திடலாம், ஆனால் கடுமையான சொல்லால் எரிந்து நீங்கள் என்னை காயப்படுத்த முடியாது. ஏனென்றால் உங்கள் புகழ்ச்சியும் எனக்கு கணக்கில் கிடையாது, உங்கள் இகழ்ச்சியும் எனக்கு கணக்கில் கிடையாது. இந்த குணம் ரொம்ப அருமையான குணம். மனித புகழ்ச்சியை நாடுவது ஒரு மோசமான குணம். அந்த குணம் நமக்குள்ளே இருந்தானா புகழ்கிறவர்களை பார்த்து சந்தோஷப்படுவோம், இகழ்கிறவங்களை பார்த்து வருத்தப்படுவோம். யாராவது ஒருத்தர் உங்களை இகழ்ந்து பேசிவிட்டால், ஒருவர் நம்மை திட்டிவிட்டால் அது மறக்கவே மறக்காது. தீயினால் சுட்டபுண்
உள்ளாறு மாறாதே. நேற்றுக்கு இதே திருக்குறள் சொன்னேன் இல்லையா? அது என்ன வடுவாக இருக்குமா மனசுக்குள்ள, காலங்காலமாக மனசில் நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டான். சில நேரங்களில் புருஷ மனைவிக்குள்ளே சண்டை வரும். 7 நாளாக 8 நாளாக ஒருத்தர் பேச மாட்டாங்க. அந்த வீட்டில் தான் சாப்பிடுவார், அங்கே தான் தூங்குவார், ஆனால் பேச மாட்டாங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, ஏன் சார் ஒரு வாரமாக நீங்கள் பேசலையாம்மா, என்ன விஷயம் நடந்தது? அதுவா, ஒரு வார்த்தை கேட்டா சார், சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதித்தான்னு கேட்கல, பேங்கில் இருக்க காசாவெல்லாம் என் பேருக்கு மாற்றிருன்னு கேட்கல, ஒரு வார்த்தை கேட்டாங்களாம். ஏன் அது மனசு காயப்பட்டது? அது ஒரு இகழ்ச்சியான வார்த்தை, கடும் சொல். மனித புகழை நாடுவது மாய்மாலத்தின் ஒரு குணம். புகழை தேடுவது, சுய விளம்பரம் செய்வது, அவைகளெல்லாம் மாய்மாலத்தின் குணங்கள். அன்பானவர்களே, நான் யாரோ அதுதான் நான் யாராக இருக்கிறேனோ அதை விட பெரிதாக நான் காட்டிக்கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. எலிசா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே ஒரு அருமையான சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். சூனேம் ஊருக்கு போயிருந்த போது ஒரு பெண்மணிக்கு அவர் குழந்தை உனக்கு ஆண்டவர் தருவார் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அதுபோல் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வளர்ந்த போது ஒரு நாள் வயல்வெளிகளிலே அறுப்பறுக்கிறவிடத்தில் சென்ற போது எனக்கு தலை நோகிறது என்று சொல்லி மரித்து போனான். இந்த தாய் என்ன செய்தாள்? தீர்க்கதரிசிக்காக கட்டி வைத்திருந்த மேல் வீட்டு அறையிலே அந்த குழந்தையை படுக்க வைத்துவிட்டு நேர கர்மேல் பர்வதத்துக்கு ஓடி தீர்க்கதரிசியின் பாதங்களை பிடித்து கொண்டாள். தீர்க்கதரிசி எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுற ஆள். அதனால் கேயாஸ் என்கின்ற வேலைக்காரன் ஓடி வந்து அவளை விலக்கிவிட வந்தான். அப்பொழுது தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அவளை விலக்காதே, அவளுடைய மனம் துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு மறைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் மறைக்கிறதுக்கு அல்லேலூயாவா? ஆமையா. அது ஏன் தெரியுமா? உண்மையை ஒப்புக்கொண்டார். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி! எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அந்த சம்பவம். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி! இவருடைய ஜெபத்தினால் ஒரு அம்மாவுக்கு குழந்தை கிடைச்சது. அந்த அம்மாவுக்கு முன்னால, தன்னுடைய வேலைக்காரனுக்கு முன்னால, கர்த்தர் எனக்கு அதை மறைத்தார் என்று சொல்வதற்கு அவருக்கு எந்த கூச்சமும் கிடையாது. இவன் தான் உண்மையான ஊழியக்காரன். சில ஊழியக்காரர்கள் அப்படி அல்ல, எல்லாம் ஆண்டவர் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படி யாருக்கும் இருக்க முடியாது அன்பானவர்களே. ஏதோ அவங்க தான் ஹோல்சேல் டீலர்ஸ் மாதிரி பேசுவாங்க. அது உண்மை அல்ல, அது மாய்மாலம். சுய புகழை தேடுவது மாய்மாலம். ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அநேகர் வந்து சொல்லுவார்களாம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று சொல்லுவார்களாம். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? உங்களை நான் அறியேன். ஏன் அப்படி சொல்கிறாரு? உலகத்தில் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியுமே, ஆண்டவருக்கு மட்டும் ஏன் அவங்களுக்கு தெரியலை? உங்களுடைய அற்புதம் அவங்களுக்கு தெரியும், நீ பிசாசு துரத்துறது தெரியும், ஆனால் உன்னை எனக்கு தெரியாது. இதன் பொருள் என்ன தெரியுமா? நீ ஆண்டவருக்கு பிரியமாக வாழவில்லை. நீ உலகத்தின் புகழை தேடி அலைந்தாய், அதை வாங்கி கொண்டாய். உலகம் உன்னை புகழ்ந்தது. நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், உலகம் உன்னை புகழ்ந்தது. ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை சுத்தமாக இல்லை. இது எனக்கும் இந்த பயம் உண்டு. ஆண்டவரே, நான் கதாபிரசங்கம் பண்ணினேன் அல்லவா, ஆண்டவரே நான் கன்வென்ஷனில் பேசினேன் அல்லவா என்று ஆண்டவர்கிட்ட போய் என்னால் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கை தான் பேசும் அன்பானவர்களே. ஆகவே சுய விளம்பரம் என்பது மாய்மாலத்தின் ஒரு குழந்தை. மூன்றாவதாக பொய் பேசுவது. மத்தேயு 15 அதிகாரத்தின் 7, 8 ஆகிய வசனங்களை பாருங்கள். மத்தேயு 15, 7, 8. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்கிறார்கள்,
தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. இது ஒரு மாய்மாலம், இது ஒரு மாய்மாலம். இவர்கள் உதடுகளினால் என்னிடத்தில் சேர்கிறார்கள். ஜெபம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அடாடாடாடாடா, இவங்க ரொம்ப அற்புதமான ஜெப வல்லமையான வீராங்கனை அல்லது வீரர் என்று தோன்றும். ஆனால் கிணத்தடியிலையோ அங்கெங்கேயோ போய் பார்க்கணும், இதே ஜெபம் பண்ண வாய் வேற என்ன பேசுதுன்னு. அவர்களுடைய இருதயம் எனக்கு தூரமாக இருக்கிறது. பொய் என்பது என்ன? பொய்க்கு என்ன டெஃபினிஷன்? பொய்னா மனசில் இருக்கிறது ஒன்று, வாயில் வாரது இன்னொன்று, அதான் பொய். மனசுக்கும் உதட்டுக்கும் இடைவெளி இருப்பது பொய். மனசில் நினைக்கிறத பேச மாட்டாங்க, மனசில் நினைக்காததை பேசுவாங்க. நமக்கு நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள். நம்முடைய உயர் அதிகாரிகளுக்கு முன்னால் போய் நின்று நல்லா வணக்கம் கொடுப்போம் இல்லையா? நல்லா குனிஞ்சு கும்பிட்டு ஒரு வணக்கம் கொடுப்போம். இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒருத்தர் வணங்குறத பார்த்துருக்கீங்கள? நல்லா கும்பிட்டு குழஞ்சி வணங்குவாங்க. வணங்கும்போது மனசுக்குள்ள உனக்கெல்லாம் ஒரு வணக்கம் போட வேண்டிய நிலைமைக்கு நான் வந்தேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்கன்னு வைங்க. இவர் மனசுக்குள்ளே நினைக்கிறது அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்ன தெரியும்? நல்லா குனிஞ்சு கும்பிடுறது தெரியும். இது பொய். இது மனசுக்கும் உதட்டுக்கும் இடைவெளி இருக்கிறது. இந்த பொய் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும் வரும். பொய் மாதிரி இருக்காது, ஆனால் பொய்யா இருக்கும். நம்ம ஊரில் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, பொண்ணுக்கு வரனை தேடி வருவார். அவர் வந்தால் முதல்ல ஏதாவது கடையிலையோ சாயக்கடையிலையோ ஏதாவது முறுக்காங்கடையில் போய் விசாரிப்பார் பையனை பற்றி. வர்றவங்க இல்லையா? அவர் அந்த கொடையும் கொண்டு வரும்போதே தெரியும் பார்க்குறவருக்கு, அந்த கடைக்காரருக்கு, ஓஹோ எப்படி பையன் எப்படி அப்படின்னு விசாரிப்பாரான். விசாரித்தோடனே பையன் மோசம்னு இவர் சொல்ல மாட்டார். இவர் என்ன சொல்லுவார்? அப்பண்ணா பார்த்து செய்யுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள். இது உண்மையா பொய்யா? அப்பட்டமான பொய். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அழகான பொய்யை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்ற ஒரு பொய், அதாவது உண்மை முலாம் பூசப்பட்ட ஒரு பொய். பார்க்கறதுக்கு உண்மை மாதிரி தெரியும், கேட்கறதுக்கு உண்மை மாதிரி இருக்கும், உள்ள இருக்கிறது அப்பட்டமான பொய். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி தோத்தானிலே பிடித்து எங்கே போட்டாங்க? குழிக்குள்ளே போட்டாங்க. அவனுடைய பலவர்ண வங்கியை எடுத்து ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை தோய்த்து மேய்ப்பர்களிடத்தில் கொடுத்து தகப்பனுக்கு அனுப்பினார்கள். அனுப்பி ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்களாம். என்ன வார்த்தை? யாராவது சொல்லுங்க. இது உம்முடைய குமாரனுடைய அங்கி தானோ இல்லையோ பாரும். அவ்வளோதான். இந்த அங்கி உம்முடைய குமாரனுடைய தானா இல்லையா பாரும். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இதில் ஏதாவது பொய் இருக்குதா? இருக்குதா? ஏதாவது பொய் இருக்குதா? இதில் நீங்கள் தான் சொல்லுங்களேன். ஒரு பொய்யும் இல்லை. ஆனால் இந்த கேள்வி அந்த தந்தைக்கு உணர்த்திய செய்தி என்ன? என் பிள்ளை காட்டில் தனியாக போகும்போது ஏதோ ஒரு காட்டு மிருகம் என்னுடைய பிள்ளையை கொன்று போட்டது, அந்த மிருகத்தின் இரத்த படிந்த துணியைத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த தந்தை தன் மகன் மரித்து போனான் என்று நம்பினார். ஆனால் உண்மையிலே யோசேப்பு மரிக்கலை. யோசேப்பை எகிப்தியருக்கு இஸ்ரவேலருக்கு விட்டு போட்டார்கள் இல்லையா? அன்பானவர்களே, இது ஒரு பெரிய பொய். இது மாதிரி ஏராளமான பொய்கள் பல வேளைகளில் நம்ம பேசுவோம். இனிமேல் இந்த செய்தியை நீங்கள் இப்போ கேட்டிருக்கிறபடியினால் இனிமேல் இந்த மாதிரி பாலிஷ்டு பொய் பேசும்போது இந்த செய்தி உங்கள் முன்னால் வந்து நிற்கும். இந்த உண்மை முலாம் பூசின பொய்யெல்லாம் பேசாத, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். பொய்யை பேசுகிறதுனால நன்மை கிடைக்குமா? பொய்யை பேசுகிறதுனால நன்மை கிடைக்குமா? கிடைக்கும். நன்மைன்னா என்ன? பொருள் சம்பாதிக்கலாம். பொய் பேசி பொருள் சம்பாதிக்கலாம். இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை நீங்கள் பார்த்தால் பொய் பேசாத ஒரு ஆளை காட்டுக்க பார்க்கலாம். அரசியலுக்கு ஆதாரமே பொய் தான். பொய் நிறைய பேசுகிறோம்.
ஆனால் பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது எதற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அருமையான வசனம் இருக்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் வாசிங்க யாராவது ஒருத்தர். நீதிமொழிகள் 21:6. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்குமா? சாவை தேடுறவங்க எப்படி சுவாசம் விடுவாங்கன்னு இனிமே நீங்கள் எப்போவாது வாய்ப்பு இருந்தால் கவனித்து பாருங்கள். ஒரு பெருமூச்சு அப்படி பொசுக்குன்னு விடுவாங்க, சுவாசம் அப்படியே என்ன செய்திடும், போயிடும். அப்போ பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது என்பது சாவை தேடுகின்றவர்கள் விடுகிற சுவாசம் போன்றது. அது மரணத்துக்குத்தான் வழிவகுக்கும். அதனால் நன்மை விளைகிறது இல்லை. ஆகவே அன்பானவர்களே, 3 முக்கியமான விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். பொய்யன் யாரு? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு பைபிளில் ஒருத்தனை பற்றி சொல்லியிருக்கு. யாரு? சாத்தான். அப்போ பொய் பேசுகிறவங்க யாரு? சாத்தானுடைய பிள்ளைகள். சாத்தான் முதலாக ஒரு பொய் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? என்ன பொய்? ஏவாள்கிட்ட, இந்த பழத்தை சாப்பிடுகின்ற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள்னு ஆண்டவர் சொன்னார். சத்ருவானவன் என்ன சொன்னான்? நீங்கள் சாவதில்லை. செத்தாங்களா? அவங்கள் மரணம் அடைந்தார்கள். தேவன் படைத்த படைப்பின் உன்னத நிலையிலிருந்து மரித்தார்கள். மரித்து போன அந்த மனுக்குலத்தை மீட்டு 2ஆம் மரணத்திலே விழாதபடிக்குத்தான் ஆண்டவர் நம்மையும் உங்களையும் காப்பாற்ற வந்தார், என்னையும் உங்களையும். அது பொய் போல, உண்மை போல தோற்றமளிக்கின்ற ஒரு பொய். அன்பானவர்களே, இந்த பொய்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மாய்மாலம் மிக மோசமான ஒரு குணம், வெளி வேஷம். இயேசு கிறிஸ்து அதை மிக கடுமையாக கண்டித்தார். ஆகவே நம்முடைய வாழ்விலே சுய விளம்பரம் செய்வது, புகழை தேடுவது, உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் வித்தியாசத்தை காட்டுவது, அடுத்தவனை குற்றவாளி என்று தீர்ப்பது போன்றவற்றை நாம் செய்யக்கூடாது. இது அத்திமரம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு உண்மை. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, அத்திமரத்தை குறித்து பேசும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்டுப்போன அத்திமரம் எதனால் பட்டு போயிற்று என்று அங்கே தெளிவாக குறிப்பிடுகிறார் பாருங்கள். மார்க் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் ஆண்டவரே, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்றே என்று பேதுரு சொன்ன உடனே இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அத்திமரத்தை போன்ற மாய்மாலம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நாம் அதற்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த மாய்மாலம் மறைவாக என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மலை விலகி போக வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணினால் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும். இந்த மலை என்ன செய்யும்? விலகும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை விசுவாசம் இல்லைன்னு வைங்களேன், உலகத்தில் வாழும்போது ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையிலே சில தளர்வுகள் வரக்கூடும். இவ்வளோ தூரம் பேசுகிற எனக்குமே வரக்கூடும். வரும்போது என்ன செய்யணும்? தன்னுடைய மகனுக்காக வேண்டுதல் செய்யும்படி ஒரு அப்பா வந்தார் இயேசு கிறிஸ்துவிடத்திலே. ஆண்டவர் கேட்டார், விசுவாசிக்கிறியாப்பா? அந்த அப்பா என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நேர்மையான ஒரு மனுஷன் அந்த மனுஷன் சொன்னார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் கொஞ்சம் அவிசுவாசம் அங்கங்கே ஒட்டி இருக்கு ஆண்டவரே, அது நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பானவர்களே, நம்முடைய அவிசுவாசத்தை நீக்குவதற்கு நமக்கு உதவி செய்கிறவரும் யார்தான்? நாம் யாரை விசுவாசிக்கிறோமோ அவர்தான். ஆகவே விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பணும்.
எப்படி நம்புவது? எவற்றை நம்புவது? விசுவாசத்தின் 2 முக்கியமான கூறுகள் என்னவென்றால், ஒன்று, நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் வேறு எவரை விடவும் எதை விடவும் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்று நம்ப வேண்டும். இது விசுவாசத்தின் ஒரு பக்கம். விசுவாசத்தின் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று நம்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை போல உங்களையும் என்னையும் நேசிப்பதற்கு இந்த உலகத்திலும் சரி நித்தியத்திலும் சரி வேறு எவரும் கிடையாது அன்பானவர்களே. இந்த அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுவே ஒரு பெரிய சங்கடமான விஷயம். வேதத்தின் ஆதார வசனம் என்று அறியப்படுகிற யோவான் 3:16 பாராம சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் என்ற சொல் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? எவ்வளவாய் என்று சொல்ல முடியாதபடியினால் அது எழுதப்பட்டிருக்கிறது. வேறு சில விஷயங்களும் இப்படி எழுதப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று நேற்றைக்கு பார்த்தோம். ஏன் அதை இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்றாங்க? அது எவ்வளவு பெரிதுன்னு சொல்ல முடியாது. உபாகமம் 4:7 மோசே சொல்கிறார், இவ்வளவு சமீபமாய். எவ்வளவுன்னு வரையறுக்க முடியாது. பழைய காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, அன்பர் அன்பை யாரால் கூறலாம். வானத்தை எல்லாம் பேப்பராக மாற்றி சமுத்திரத்து ஜலத்தை எல்லாம் மையாக மாற்றி உலகத்தில் இருக்கிற மரங்களை எல்லாம் பேனாவாக மாற்றி எழுதினாலும் அன்பருடைய அன்பை எழுதி தீர்க்க யாரால முடியும்? இது ஒரு பழைய பாடல். ஆண்டவருடைய அன்பை அறிகிறதற்கே ஆண்டவருடைய தயவு நமக்கு வேணும் அன்பானவர்களே. இன்னொரு வசனம் இருக்கிறது பாருங்கள். இது யோவான் 3:16. இன்னொரு வசனம் 1 யோவான் 3:16. அதுவும் அதே பொருள் உள்ள வசனம்தான். நீங்கள் மனதில் வைத்திருப்பதற்கு அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வாசியுங்கள். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். போதும். அன்பு என்றால் என்ன? அன்புக்கு இலக்கணம் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டால் அன்பு இன்னதுன்னு அறிகிறது யாருக்கிட்ட? இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த தெய்வத்திடம்தான். வேறு எவரிடமும் அன்பு எதுன்னு அறிய முடியாது. உலகத்தின் அன்புகள் எல்லாம் நிலையற்றவை. அதனால் வாலிப தம்பிமார் தங்கைமார், இந்த காதல் கத்தரிக்காயின்னு எதுலையாவது போய் விழுந்துடாதீங்க. அதெல்லாம் ஒரு அன்பே கிடையாது. அவைகளெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் கைவிட்டு விடும், மனிதனை ஏமாற்றிவிடும். தேவனுடைய அன்பு ஒன்றே நிலையானது அன்பானவர்களே. விசுவாசத்தின் முதல் படி என்ன? என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்னு முழுமதாக நம்புறது. நம்ப முடியலைன்னா அந்த நம்பிக்கை வளரும்படி ஆண்டவரிடத்தில் கேட்பது. 2வது படி என்ன? நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று நம்புவது. இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து யார்? கடவுள். யோவான் நற்செய்தி நூல் 1:1 வாசிங்க. சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்ல மனசில் பதிச்சுட்டு சொல்லணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ரைட்டா? 14ஆம் வசனத்துக்கு வாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ இன்னும் மேலே இருந்து வரலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாக்கி மண்ணிலே வந்தார். இயேசு கிறிஸ்து யார்? இப்போ சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யார்? தேவன். ஏங்க சந்தேகம் வருது? ஆதியிலே வார்த்தை இருந்ததா? இருந்தது. அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யாராக இருந்தது? தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை என்னவா மாறினார்? மாம்சமாக மாறினார்.
இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு இன்னும் வேத வசனங்கள் இருக்கின்றன. அன்பானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஒன்றாம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். குமாரனை நோக்கி, பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அடுத்த வசனம், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். போதும் 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 போதும். ஆதலால் தேவனே, ஆதலால் தேவனேன்னு அழைப்பது யார? இயேசு கிறிஸ்துவை. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்போ தேவன் தனியாக ஒருத்தர் கிடையாதா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறோம் அல்லவா? 3 பேரும் 3 பேரா ஒருத்தரா? இந்த கேள்வி உங்கள்கிட்ட யாராவது கேட்பாங்க, 3 பேரும் 3 பேரா ஒருத்தரா? என்ன பதில் சொல்லுவீங்க? என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? 3 பேரும் 3 பேரான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் 3 பேர் தான்னு சொல்லுவேன். 3 பேரும் ஒருத்தரான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் ஒருத்தர் தான்னு சொல்லுவேன். அது எப்படி சார்? 3 பேரும் 3 பேராக இருக்கும்போது 3 பேரும் ஒருத்தராக எப்படி இருக்க முடியும்? அது அப்படித்தான். 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 எவ்வளவு? 1 கூட்டல் 1 கூட்டல் 1 எவ்வளவு? 3. 3 தானே? 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 எவ்வளவு? 1 தானே? அப்போ இயேசு இங்கே இருக்கும்போது பிதாவாகிய தேவன் எங்கே இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருந்தார்? ஒரே நேரத்தில் ஒரு ஆள் 3 இடத்துல இருக்க முடியுமா? ஒரே ஆள். என்னத்தான் எடுத்துக்கிடுங்களேன். இப்போ நீங்கள் கொட்டிக்கோட்டில் போய் என் வீட்டில் தேடினீங்கன்னா நான் அங்கே இருக்க மாட்டேன்ல, நாங்கள் ஆண்டாமரையில் இருக்கிறேன். அப்போ எப்படி ஒரே ஆள் 3 இடத்துல இருக்க முடியும்? ஏன்னா நான் மனுஷன், அவர் யார்? கடவுள். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது தெரியுமா? நாம் கடவுளை நம்ம மாதிரி நினைக்கிறோம் சார், அதுதான் பிரச்சனைக்கு காரணமே. மனிதனுக்கு தெய்வத்தை குறித்து அறிகிறதற்கு அறிவு பத்தாது, அதை முதல்ல புரியணும். ஒரு நாய்க்கு எப்படி என்னை பற்றி அறிகிறதுக்கு அறிவு பத்தாதோ, அது மாதிரி எனக்கு ஆண்டவரை பற்றி அறிகிறதுக்கு அறிவு பத்தாது, போதாது. உங்கள் வீட்டில் நாய் வளருதா? நாய்க்கும் எனக்கும் எவ்வளோ அறிவு வித்தியாசம்? மனுஷனுக்கும் எத்தனை அறிவு வித்தியாசம்? அது 5 அறிவு, எனக்கு 6 அறிவு. அப்போ 6ல் 5 போனால் எவ்வளவு? 1. ஒரே ஒரு அறிவு தான் வித்தியாசம். என்னைக்காவது இந்த நாய் நானும் கோயிலுக்கு வரேன், எனக்கும் ஒரு சட்டை நிற்கிறேன் போட்டு கூட்டிகிட்டு போகணும் உங்களை கேட்டுதா? இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்குது இல்லை, கேட்டுதா? கேட்கல, கேட்காது. அது ஏன் கேட்காது? ஒரு அறிவு வித்தியாசம். அதுக்கு நம்ம விஷயம் அதுக்கு புரியாது. அப்போ எனக்கும் கடவுளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அறிவு? யோசித்து பாருங்கள், உடம்பு கூசுதா இல்லையா? மனுஷனுக்கும் கடவுளுக்கும் எவ்வளோ சார் அறிவு வித்தியாசம் இருக்கும்? பல லட்சம் கோடிகள் இருக்குமே. அப்போ அந்த கடவுளை அறிகிறதற்கு இந்த நாயால் முடியுமா? முடியுமா? முடியாது. ஏற்றுக்கொள், இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன். மூவரும் மூவரா? மூவர்தான். மூவரும் ஒருவரா? ஒருவர்தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பிரிக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. மூவரும் மூவர்தான், ஒருவர்தான். சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அன்பானவர்களே, ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் ஒரு முறை சொன்ன ஒரு வார்த்தை என் மனசுக்குள்ளே இன்னும் இருக்குது. அவர் சொன்னார், உலகத்திலே வந்த இயேசுவைத்தான் நாம் பார்த்தோம், உண்மையான இயேசுவை நாம் பார்க்கவில்லை. உலகத்தில் வந்தார் அல்லவா, ஒரு ஏழையின் வீட்டில் வாழ்ந்தார் அல்லவா, 9 பேர் உண்டு அவங்க வீட்டில். எல்லாருக்கும் வேண்டி அவர் உழைத்தார், பாடுபட்டார், பிறப்பை குறித்த கேள்விகளை எல்லாம் சகித்தார். என்னெல்லாம் அவரை பேசினாங்க எல்லாம் கேட்டுக்கொண்டார். அந்த தெய்வத்தை தான் இந்த உலகம் கண்டது. உண்மையான இயேசுவை நாம் பார்க்கவில்லை. எப்போ பார்க்கலாம் தெரியுமா?
ஒரு நாள் வருது, ஒரு நாள் வருகிறது. இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார். யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்ட ஒரு ஜெபம் அங்கே இருக்கிறது. 24ஆம் வசனம், 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை, நீர் எனக்கு தந்தவர்களாகிய இந்த விசுவாச கூட்டங்கள் எல்லாம் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். அன்றைக்கு நமக்கு தெரியும் பிதாவாகிய இயேசு, பிதாவின் மகிமைக்கு நிகராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மகிமை. ஆமன்பானவர்களே, அதை நாம் விசுவாசிப்போம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நாம் முடிக்கலாம். இந்த நாளில் நடந்த இன்னொரு சம்பவம் என்ன? தேவாலய சுத்திகரிப்பு இல்லையா? அப்போ தேவாலய சுத்திகரிப்பு சம்பவம் எப்போவுமே பலருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நானும் உடனே தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்க போகிறேன் அப்படின்னு புறப்பட்டுருவாங்க. அங்கே ஆலயத்தில் அந்த தப்பு நடக்கு, இந்த தப்பு நடக்கு, நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு புறப்பட்டுருவாங்க. அது அவர் வேலை. இப்போ தேவனுடைய ஆலயம் இடம் மாறிட்டு, உங்களுக்கு தெரியுமா? கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை. இப்போ தேவனுடைய ஆலயம் இடம் மாறிவிட்டது. வேதம் என்ன சொல்கிறது? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? தேவனுடைய ஆலயம் ஏது? தேவன் தங்கும் இடம் தேவனுடைய ஆலயம். தேவன் பரிசுத்த ஆவியானவரின் வடிவத்திலே நமக்குள்ளே வந்து தங்கினால் நாம் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? நிச்சயமாக இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவை இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக எனக்குள்ளே வந்து விடுகிறார். ஆகவே அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை எப்படி சுத்தம் பண்ணலாம்? ஒரே ஒரு வழிதான் உண்டு. முன்ன காலங்களெல்லாம் ஒரு டிராக்ட் பார்த்துருப்பீங்க, ராஜுவின் இருதயம் அப்படின்னு ஒரு இருதயத்தை போட்டு ஒரு தலைக்கு படம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இருதயத்துக்குள்ளே எல்லா அழுக்கு, பாம்பு, பல்லி, பாச்சா, பூரான் எல்லாம் உள்ளே நிறைஞ்சிருக்கும். ஒரு நாள் இயேசுவானவர் உள்ளே வருவார். வந்தோடனே இந்த ராஜுவின் இருதயத்துக்குள்ளே இருக்கிற பாச்சா, பல்லி எல்லாம் என்ன செய்திடும்? வெளியே ஓடிடும். பார்த்துருக்கீங்களா அந்த படம்? அதே தான் இப்போ நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே, அன்றைக்கு சாட்டையை எடுத்துகிட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போனீங்க, அதே சாட்டையை கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. எனக்குள்ள நிறைய அழுக்கு இருக்குது ஆண்டவரே, எனக்குள்ள நிறைய பாவங்கள் இருக்குது ஆண்டவரே, நிறைய மாய்மாலங்கள் இருக்கிறது ஆண்டவரே, விசுவாசமின்மை இருக்கிறது ஆண்டவரே, நம்பிக்கையின்மை இருக்கிறது ஆண்டவரே, எல்லாத்தையும் அடித்து வெறிய துரத்துங்கன்னு கேட்கணும். அதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது. எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். இதய கதவை திறக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளே வாருங்க ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த பாடலின் வரிகள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் ஒருமுறை நான் பாடும்போது நீங்கள் கேட்டு தொடர்ந்து பாடலாம். இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பலவீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா,
காத்து கொள்ளும் தேவா. திரும்பவும். இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பலவீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. பலவீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. ஒரு முறை கூட ஆண்டவரிடத்திலே கேட்போம். இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பலவீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. பலவீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. எங்களை நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? யார் யார் தங்கள் இருதயங்களை உண்மையாகவே உம்முடைய திரு சமூகத்திலே திறந்து கொடுத்து, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ளே வாருங்க ஆண்டவரே, என் இதய கதவை திறக்கிறேன் ஆண்டவரே. இங்கு இருக்கிற பொல்லாப்புகள், என் இருதயத்துக்குள்ளே இருக்கிற கசப்புகள், கோபங்கள், பெருமைகள், என் இருதயத்துக்குள்ளே நிறைந்திருக்கிற கவலை, கண்ணீர், பிரச்சனை, பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நீர் ராஜாதி ராஜாவாக என் இருதயத்திலே ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, ஒருவர் கூட மனக்கலக்கத்தோடு இந்த இடம் விட்டு போக வேண்டாம். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். இயேசு எனக்கு போதுமானவர், அவரை நான் நம்புகிறேன். அவர் என்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவர் என்னுடைய இருதயத்தை திடப்படுத்துகிறார், என்னுடைய இருதயத்தை பலப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தயவாக அனுப்ப வேண்டும் என்று தாழ்மையோடு நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எங்கள் பணிவான வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென்.